பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்ப வந்து சேரும். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்துவிடும். யார் சொல்றா அப்படி சொன்னா, சுவாமி விவேகானந்தர் அவர்கள். நம்ம ஒவ்வொரு வாரத்திலையும் அவருடைய கருத்துக்களையும் நம்ம சிந்திக்கிறோம். விவேகானந்தர் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதில் இது ஒன்று. நம்முடைய பகையும் பொறாமையும் வட்டி முதலுமாக நம்மகிட்டயே வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றார். பகையும் பொறாமையும் ஒரு மனிதனை கொல்லும் நஞ்சாக மாறிவிடும். அது உண்மைதான். நம்ம பழைய திரைப்படங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா? அதில் வில்லனாக நடிக்கக்கூடிய திரு எம்.என். நம்பியார், திரு எம்.ஆர். ராதா இவர்கள் இருவரும் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சிவாஜி, எம்ஜிஆர் இவங்களுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய சூழ்ச்சிலாம் செய்வாங்க. நிறைய சூழ்ச்சி செஞ்சு அந்த அவர்களுடைய சுயநலத்துக்காக, எல்லாரும் அவங்கள மதிக்கணுன்றதுக்காக, எல்லா சொத்தையும் அவங்களே அனுபவிக்கணுன்றதுக்காக நிறைய சூழ்ச்சிகள்லாம் செஞ்சு எல்லாரையும் தனிமைப்படுத்துவாங்க, எல்லாரையும் குற்றப்படுத்துவாங்க. ஆனால் அந்த படத்தினுடைய முடிவுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவர்கள் செய்த அத்தனை குற்றங்குறைகளும் மீண்டும் அவர்களிடமே சேர்ந்து அவர்கள் மிகவும் துன்புறும் நிலைக்கு தள்ளப்படுவதாக அந்த கதையெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். அது உண்மைதானே? வாழ்க்கையின் நடைமுறையை தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதே கதைக்களங்கள் தான் இன்று நம்முடைய தொலைக்காட்சி தொடர்கள், மெகா சீரியல்கள்லையும் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வில்லன்கள் இருந்தாங்க, இன்னைக்கு பெண்கள் வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சூழ்ச்சிகள் செய்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையான நிலையை, ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலையை சிதைத்து அவற்றையெல்லாம் செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் திருப்பி அதனுடைய முடிவில் எல்லாமே அவங்களுக்கே திருப்பி ரிட்டர்ன் ஆகக்கூடிய, ரிவர்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையை தான் அந்த நிகழ்ச்சிகள் காட்டிக்கொண்டே இருக்கும். இதைத்தான் நம்முடைய திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல 319வது திருக்குறள்ல தெளிவா சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் 319வது திருக்குறள்ல. இதை தான் விவேகானந்தர் வேற மாதிரி சொல்றாரு. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டி முதலுமாக உன்னிடமே மீண்டும் சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி. அப்ப நாம எதை செய்யறோமோ அதுதான் நமக்கு தெரியும், நமக்கு திருப்பி கிடைக்கும். என்ன விதைக்கிறோமோ அதை தான் நாம அறுவடை செய்ய முடியும். அதுதான் நம்முடைய களஞ்சியத்திலும் சேரும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறாமையின் மூலமாக ஏற்படக்கூடிய மற்ற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். பொறாமைப்படுவதை விலக்கிவிட்டு எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு உற்சாகப்படுத்தக்கூடிய மனநிலைக்கு நாம் மாறுவோம். அப்படி மாறும் பொழுது நம்முடைய துன்பங்களும் குறையும், பிறர் மூலமாக நமக்கு சேரக்கூடிய துன்பங்களும் குறையும். எனவே நம்முடைய விவேகானந்தர் சொல்வதைப் போல எந்த பகையும் பொறாமையும் நம்மை அண்டாமல் பாதுகாத்து கொள்வோம் என்றால் அவை திருப்பி நம்மை தாக்கும். தாக்கும் பொழுது அதிகமான தாக்குதலுக்கு நாம் ஆளாக நேரிடும். இதிலிருந்து நாம் விடுபட மகிழ்ச்சியோடு வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு சுரைக்காயில இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. சுரைக்காயில இரும்பு சத்து அதிக அளவில் இருப்பதனால ஹீமோகுளோபின் அளவை அழகா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் சுரைக்காய். அதனால சுரைக்காய் தைரியமாக சாப்பிடுவோம். சிறு வயதிலிருந்து குழந்தைகளுக்கு அதை உண்பதற்கு பழக்கப்படுத்துங்க. சுரைக்காய் உண்பதற்கு பழக்கப்படுத்துங்க. குழந்தைகள் சத்தாக வளருவார்கள். வாழ்க மகிழ்வுடன்.